அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை என்ன ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானோடு அடைய வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, மாதத்திலே சிறந்த மாதம், தெய்வ அருள் நிறைந்த மாதம் மார்கழி மாதம். நாளைக்கு மார்கழி 1 கருத்தில் கொள்ளுங்க. மார்கழி மாதத்தில் வாசலில் கோலம் போடுவதால் ஏற்படும் பலன்கள் சொல்றேன், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. தினமும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் மகாலட்சுமி வீதியில் வலம் வருவார்கள். யார் வீட்டு வாசலில் சுத்தம் செய்து அழகிய கோலம் போட்டு வைத்திருக்கிறார்களோ அவர்களது இல்லத்துக்கு காலடி எடுத்து வைத்து உள்ளே வருவார்கள் ஐதீகம். அதனால்தான் அதிகாலையில் கோலம் போடும் வழக்கத்தை நமது முன்னோர்கள் கடைபிடித்துக் கொண்டார்கள். கோலம் போடுவது வெறும் அழகுக்காக அல்ல, வீட்டில் மகாலட்சுமி தேவி நுழையவும் ஈ எறும்புகள் பசி தீர்வும் தான் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை தொடர்ந்து கோலம் போடுவது கடைபிடித்து வருகிறது. கோலம் போடுவதில் முக்கியமான ஜீவராசிகளுக்கு உணவளிப்பது தான் அதோடைய குறிக்கோள். காலையில் பச்சரிசி கோலம் போட்டால் மாலைக்குள் பாதி அளவு நிச்சயம் எறும்புகள் மற்றும் சிறு ஜீவன்கள் உண்டு தீர்த்துவிடும். அதனால் கர்ம பலன் குறைந்து நம்மளுக்கு புண்ணியம் சேரும். இதன் பலனாக உங்களுக்கு இருக்கும் கடன்கள் தொடராமல் இறைவன் அருள் புரிவார். அறிவியல் ரீதியாக காலையில் எழுந்து கோலம் போடுவதால் உடலும் மனமும் ஆரோக்கியக்கடை என்பது குறிப்பிடத்தக்கது. கோலம் போடுவதால் மும்மூர்த்திகளின் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். அரிசி மாவில் கோலம் போடும்போது அதன் வெண்மை நிறம் பிரம்மாவையும் சுற்றிலும் இடும் காவி நிறம் சிவபெருமானையும் குறிக்கும். கோலத்தின் நடுவில் ஆதி காலத்தில் இந்த பூசணிக்காய் பூ வைத்து கோலம் போடுவாங்க. அது மகாலட்சுமி மனம் மகிழ்ந்து வீட்டுக்குள் வருவாங்க சொல்லி அது ஐதீக நிலவுது. அதுக்கு அவங்க கூட சேர்ந்து மகாவிஷ்ணு சேர்ந்து வர என்று இருவரும் சேர்ந்து வந்து நம்மளை ஆசீர்வதிப்பாங்க என்று சாஸ்திரம் கூறுகிறது. கற்றுக்கொண்டு பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.